பாஜகவை திட்டு போய் சொந்த அரசியை திட்டி மேடையிலேயே மெகா சொதப்பல் ஒண்ணு நடந்திருக்கு. மத்திய பாஜக அரசை கண்டிச்சு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தமிழகம் முழுக்க 400 இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதோட ஒரு பகுதியா கலைஞர் முதல் முறையா வெற்றி பெற்ற குளுத்தலை தொகுதியிலையும் பயங்கரமான போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. மேடை ஏறின திமுக எம்எல்ஏ மாணிக்கம் மற்றும் கூட்டணி கட்சியினர் மோடி அரசை வறுத்தெடுப்பாங்கன்னு பார்த்தா அங்கதான் ஒரு தரமான சம்பவம் வெடிச்சிருக்கு. திடீர்னு மைக்கு பிடிச்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் சக்திவேல் ஆர்வ கோளாறுல கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம்னு அனல் பறக்க கோஷம் போட அதை கூட கவனிக்காம நம்ம திமுக எம்எல்ஏ மாணிக்கமும் கூட சேர்ந்து கண்டிக்கிறோம்னு கையை தூக்கி கோஷம் போட்டாரே பார்க்கலாம். அங்க இருந்தவங்களுக்கெல்லாம் அல்லு விட்டுருச்சு. ஒரு கட்டத்துல மேடையில் இருந்த திமுக ஒன்றிய செயலாளர் சுதாரிச்சுக்கிட்டு ஐயோ தப்பா போகுதேன்னு உடனே மைக்க பிடுங்கி நிலைமையை சமாளிச்சார். விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட எம்எல்ஏ மாணிக்கம் என்னது நம்ம ஆட்சி நாமலேவா அப்படின்னு ஷாக் ஆகி திருன்னு முழிச்ச காட்சிகள் இப்போ சோசியல் மீடியாவில் தாறுமாறா வைரல் ஆகிட்டு வருது. பாஜகவை திட்ட போய் சொந்த முதல்வரையே மேடையில் திட்டின இந்த கூத்து இப்போ தமிழக அரசியல்ல பேசு பொருளா மாறி இருக்கு. ஆர்ப்பாட்டம் 3 நாள் வேலையை நிறுத்த துடிக்கும் ஆர்ப்பாட்டம், ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசு மோடி அரசை கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசு யாரும் தானா தமிழக மக்களை வஞ்சிப்பது யாரும் தானா கண்டிக்கின்றோம். ஸ்டாலின் அரசு கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் மோடிக்கு வால் பிடிக்கும் ஆர்ப்பாட்டம், மோடிக்கு வால் பிடிக்கும் அடிமையை கண்டித்து ஆர்ப்பாட்டம், தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாரதிய ஜனதா அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். முடக்காதே 3 நாள் வேலையை முடக்காதே, நீக்காதே அண்ணல் காந்தி பெயரை நீக்காதே, குறைக்காதே தமிழ்நாட்டிற்கான நிதியை குறைக்காதே, அடிக்காதே ஏழை வயிற்றில் அடிக்காதே, ஒதுக்காதே விவசாய தொழிலாளர்களை ஒதுக்காதே, மாற்றாதே பழைய முறையை மாற்றாதே, நிறுத்தாதே. பாரதிய ஜனதா அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், முடக்காதே 3 நாள் வேலையை முடக்காதே, நீக்காதே
அண்ணல் காந்தி பெயரை நீக்காதே, அண்ணல் காந்தி பெயரை நீக்காதே, குறைக்காதே குறைக்காதே, குறைக்காதே குறைக்காதே, தமிழ்நாட்டிற்கான நிதியை குறைக்காதே, தமிழ்நாட்டிற்கான நிதியை குறைக்காதே, அடிக்காதே அடிக்காதே, அடிக்காதே அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, ஒதுக்காதே ஒதுக்காதே, ஒதுக்காதே ஒதுக்காதே, விவசாய தொழிலாளர்களை ஒதுக்காதே, விவசாய தொழிலாளர்களை ஒதுக்காதே, மாற்றாதே மாற்றாதே, மாற்றாதே மாற்றாதே, பழைய முறையை மாற்றாதே, பழைய முறையை மாற்றாதே, நிறுத்தாதே நிறுத்தாதே, நிறுத்தாதே நிறுத்தாதே, வறுமை ஒழிப்பு திட்டத்தை நிறுத்தாதே, வறுமை ஒழிப்பு திட்டத்தை நீக்காதே, தாய் தமிழ் மொழியை புறக்கணிக்காதே, தாய் தமிழ் மொழியை தண்டனையா தண்டனையா, தண்டனையா தண்டனையா, வறுமையை ஒழித்த தமிழ்நாட்டிற்கு தண்டனையா, வறுமை ஒழித்த தமிழ்நாட்டு தண்டனையா, சுமக்காதே சுமத்தாதே, சுமத்தாதே சுமத்தாதே, மாநில அரசின் மீது நிதி சுமையை சுமத்தாதே, மாநில அரசின் மீது நிதி சுமையை சுமத்தாதே, கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், 3 நாள் வேலையை முடக்க நினைக்கும் முன்னாள் வேலையை நினைக்க முடிக்கும் பாரதிய ஜனதா அரசை கண்டிக்கின்றோம், பாஜக அரசை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், மோடியின் சதிக்கு ஒத்துவதும் மோடியின் சதிக்கு ஒத்துவதும், அடிமை அதிமுகவை கண்டிக்கின்றோம், அடிமை அதிமுகவை கண்டிக்கின்றோம், அடிக்காதே அடிக்காதே, அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, முடக்காதே முடக்காதே, முடக்காதே முடக்காதே, 3 நாள் வேலையை முடக்காதே, 100 நாள் வேலையை முடக்காதே, விடமாட்டோம் விடமாட்டோம், விடமாட்டோம் விடமாட்டோம், பாரதிய ஜனதாவின் சதி நிறைவேற விடமாட்டோம், பாஜகவின் சதி நிறைவேற விடமாட்டோம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், 3 நாள் வேலையை முடக்க நினைக்கும் பாரதிய ஜனதாவை கண்டிக்கின்றோம், பாஜகவை கண்டிக்கின்றோம், ஏழை மக்களை வதைக்கும் புதிய சட்டத்தை திரும்ப பெறு, புதிய சட்டத்தை திரும்ப பெறு, எங்கே போனார் எங்கே போனார், எங்கே போனார் எங்கே போனார், அடிமை சாமி எங்கே போனார், சாமி எங்கே போனார்,